Hi everyone, welcome to Netting Lit. In this lecture, we are going to see about Goodbye Party for Miss Pushpa TS. Goodbye Party for Miss Pushpa TS. இந்த ஒர்க் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமில் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அந்த யூனிட் 7ல் இருக்க ஒரு போர்ஷனாக இருக்குது. அந்த போயம் பற்றி இந்த ஆடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த போயம் எழுதினது யார் அப்படின்னா நிசிம் எசக்கியேல். ஹி வாஸ் born in the year 1924 and he died in the year 2004. இந்தியாவில் மும்பை இருக்குல்ல, மகாராஷ்டிராவில், அங்கே தான் இவங்க வந்து பிறந்திருக்காங்க. இவர் வந்து ஒரு இந்தியன் ரைட்டர் தான். பட் இவரோட நேம் எதுக்கு நிசிம் எசக்கியேல் அப்படின்னு சொல்லி ஸ்டைலிஷாக இருக்குது அப்படி சொல்லி நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம். இவர் வந்து பாம்பேயில் ஒரு ஜூவிஷ் கம்யூனிட்டியில் பிறந்த ஒரு மெம்பராக இருக்காங்க. நமக்கு வந்து தெரியும் ஜூஸ் அப்படிங்கிறது கிறிஸ்டியானிட்டி அந்த ஏரியாவில் ஒரு பாட்டாக இருக்கிறவங்க. ஸோ அதனால தான் இவரோட நேம் வந்து நிசிம் எசக்கியேல் அப்படின்னு சொல்லி இருக்குது. இவங்க மும்பையில் இருக்க ஜூவிஷ் கம்யூனிட்டியோட ஒரு மெம்பராக வந்து இருக்காங்க. அண்ட் போஸ்ட் கலோனியல் இந்தியாவோட லிட்ரரி ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபிகராக வந்து இந்த நிசிம் எசக்கியேல் வந்து இருக்காங்க. போஸ்ட் கலோனியல் இந்தியா அப்படிங்கும்போது அந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மளை காலனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியே போனதுக்கப்புறம் இந்தியாவோட லிட்ரரி ஹிஸ்ட்ரியில் ஒரு ஃபவுண்டேஷனல் ஃபிகராக வந்து இந்த நிசிம் எசக்கியேல் வந்து இருந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு போயட், ஆக்டர், பிளே ரைட், எடிட்டர் அண்ட் ஆர்ட் கிரிட்டிக்காவும் கூட இருந்திருக்காங்க. சாகித்ய அகாடமி அவார்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரியும், அது இந்தியாவோட ஒரு கிரேட்டான ஒரு லிட்ரரி ஹானர். இவங்களோட ஏம் என்ன அப்படின்னா ப்ரொமோட்டிங் இந்தியன் லிட்ரேச்சர் த்ரூ அவுட் த வேர்ல்டு. இதான் அவங்களோட ஏமாக வந்து இருக்குது. இந்தியாவோட லிட்ரேச்சரை வந்து வேர்ல்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது இந்த சாகித்ய அகாடமி அவங்களோட ஏமாக இருக்குது. அந்த அவார்ட் வந்து நம்ம நிசிம் எசக்கியேல் வந்து வாங்கியிருக்காங்க. இவங்களோட ஒரு ஒர்க் இருக்குது, லேட்டர் டே சாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. லேட்டர் டே சாம்ஸ் அந்த ஒர்க்குக்காக இவங்க சாகித்ய அகாடமி அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த பொயட்ரி கலெக்ஷனை அவங்க பப்ளிஷ் பண்ண இயர் வந்து 1983 வந்து இருக்குது. இவங்க சாகித்ய அகாடமி அவார்ட் மட்டும் இல்லை, பத்மஸ்ரீ அவார்டும் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு கிரேட்டான ஃபிகராக இருக்காங்க. இவங்களோட தீம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட போயம்ஸில் ரொம்ப காமனான எவ்ரிடே தீம்ஸ் தான் இவங்க வந்து எழுதியிருக்காங்க. எவ்ரிடே தீம்ஸாக இருந்தாலுமே கூட நம்ம யூஸ் பண்ணுற அந்த டிக்ஷன், அந்த வேர்ட் ஆர்டர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணி ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு போயட்டாக வந்து இந்த நிசிம் எசக்கியேல் வந்து இருந்திருக்காங்க. இவங்களோட போயம்லையும் பார்த்தோம் அப்படின்னா மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கும் அதை தான் இவங்களோட ஒர்க்கில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ நிசிம் எசக்கியேல் பார்த்தோம் அப்படின்னா பாம்பேல வந்து பிறந்திருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிகர் இன் போஸ்ட் கொலோனியல் இந்தியாஸ் லிட்ரரி ஹிஸ்ட்ரியாக வந்து இருக்காங்க. சாகித்ய அகாடமி அவார்ட் அண்ட் பத்மஸ்ரீ அவார்டு இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆடியோ லெக்சரில் நம்ம குட் பை பார்ட்டி ஃபார் மிஸ் புஷ்பா டிஎஸ் அப்படிங்கிற இவங்களோட ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்ன மாதிரியான போயம் அப்படின்னா ஒரு சட்டைரிக்கல் போயமாக இருக்குது. சட்டையர் அப்படிங்கும்போது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும், ஒரு ஒர்க்கில் வந்து ரொம்ப ஒரு ஹியூமரஸான அட்டாக் பண்ணி எழுதுறது தான் நம்ம வந்து சட்டையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து ஒரு பர்சனாக இருக்கலாம், திங்காக இருக்கலாம், ரோல்ஸ் ஒரு ஐடியாவாக இருக்கலாம். ஆனால் ஹியூமரஸான வேலை கொண்டு போனோம் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து சட்டைரிக்கல் ஒர்க்குன்னு சொல்லுவோம். இந்த போயம் வந்து ஒரு சட்டைரிக்கல் போயம். நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க போயம் குட் பை பார்ட்டி ஃபார் மிஸ் புஷ்பா டிஎஸ் வந்து அவரோட பொயட்ரி கலெக்ஷன் ஹைன்ஸ் இன் டார்க்னஸ் அதில் தான் பப்ளிஷ் வந்து ஆகியிருக்குது. இட் வாஸ் பப்ளிஷ் இன் த இயர் 1976. அண்ட் இதில் இருக்க அந்த போயம் வந்து ஒரு சட்டைரிக்கலான போயமாக வந்து இருக்குது. அண்ட் இந்த போயமோட தீம் என்ன அப்படின்னா ஒரு ஃபேர்வெல் கேதரிங். ஃபேர்வெல் அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தவங்க வந்து ஒர்க்கில் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க, ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி மட்டும் இல்லை, யாராவது ஒருத்தவங்க இடையிலே கூட வேலையை விட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து போகும்போது வழி அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க. அந்த ஃபேர்வெல் கேதரிங் தான் இந்த ஒர்க்கோட தீமா வந்து இருக்குது. நம்ம மிடில் கிளாஸ் தீம்னா வைப்பாருன்னு சொல்லி பார்த்துருக்கோம்ல. ஸோ இந்த ஒர்க்கோட தீமை வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் தான், பட் ரொம்ப சட்டைரிக்கலாக இவங்க வந்து கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஒர்க்கிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, அங்கே மிஸ் புஷ்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. அவங்க வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஃபேர்வெல் ஆகி இன்னொரு இடத்துக்கு வந்து போக போகிறாங்க. ஸோ அந்த கேதரிங்கை தான் இந்த போயமோட தீமா வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போயமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மாக் ஃபேர்வெல் ஸ்பீச். ஃபேர்வெல் அப்படிங்கும்போது அந்த ஃபேர்வெல் ஆகி ஒருத்தவங்க வந்து போகிறாங்கல்ல, அவங்கள பற்றி நிறைய பேர் வந்து பேசுவாங்க. அப்படி நம்ம ஸ்பீக்கர் வந்து அந்த பர்சன் பற்றி கொடுக்குற அந்த ஃபேர்வெல் ஸ்பீச் தான் இந்த போயமோட மெயினான தீமா வந்து இருக்குது. இதுல நம்ம போயட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியன் சொசைட்டில ஒரு முக்கியமான ஒரு மைண்ட் செட் வந்து இருக்குது. யாரெல்லாம் இங்கிலீஷ் பேசுறாங்களோ அவங்க எல்லாரும் வந்து ரொம்ப ஹையர் ஸ்டேட்டஸ்ல இருக்க பீப்புள் அப்படின்னு சொல்லி மற்றவங்க வந்து நினைச்சுப்பாங்க. இந்த பீப்புளோட மைண்ட் செட்டை தான் இந்த ஒர்க்ல வந்து இவர் வந்து சட்டைரிக்கலா வந்து ஹியூமர் பண்ணி எழுதியிருக்காங்க. எப்படி அப்படின்னா இந்த ஒர்க்ல இவர் கொடுக்குற அந்த ஸ்பீச்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த இங்கிலீஷ்ல நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது. பட் இந்தியாவில் ஹையர் கிளாஸ் சொசைட்டி நாங்கள் எல்லாருக்குமே வந்து எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படி சொல்லியிருக்காங்க.
இருக்காங்கல்ல, அவங்க கூட இப்படிதான் இங்கிலீஷ் பேசுறாங்க அப்படிங்கிறத இவர் வந்து ரொம்பவே மாக் பண்ணி எழுதியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஒரு ஹியூமரஸான ஒரு போயம். இந்தியன்ஸ் வந்து எப்படி இங்கிலீஷை வந்து பேசுறாங்களோ அதே மாதிரி இந்த போயமை வந்து அப்படியே நம்ம நரேட்டர் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம தமிழ்ல சொல்லுவோம் 2-3 நாள்ல, பட் இங்கிலீஷில் அப்படியே நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி அப்படியே நம்ம வந்து எழுத முடியாது, அப்படி தானே? பட் இந்த போயம்லையே அந்த லைன்ஸ் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 2-3 days, வாட் ஸ்வீட்னஸ் இஸ் இன் மிஸ் புஷ்பா. இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இவங்க யூஸ் பண்ணி ரொம்ப அப்படி இந்தியன்ஸ் வந்து எப்படி இங்கிலீஷை பேசுகிறாங்களோ அதை அப்படியே போர்ட்ரே பண்ணி ஒரு காமிக்கலான வேலை வந்து கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன்ஸ்க்கு இன்னொரு நேச்சரும் இருக்குது. அப்படின்னா எக்ஸாஜரேட் பண்ணுற ஒரு நேச்சர். யாராவது ஒருத்தவங்க வந்து ரிட்டையர் ஆகி வெளியே போகிறாங்க, இல்லைனா அந்த ஒர்க்கை விட்டு அவங்க வந்து போகிறாங்க அப்படின்னா அந்த பீப்புளை பற்றி ரொம்பவே ப்ரைஸ் பண்ணி எல்லாருமே வந்து பேசுவாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தா அந்த பர்சனை வந்து பிடிக்காத ஒரு பர்சனாகவே இருக்கும். பட் போகும்போது ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட்டட் லவ்வை வந்து அவங்க மேலே அப்படியே ஷோ பண்ணுவாங்க. ஓவரான ரெஸ்பெக்டை வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாஜரேட் பண்ணுற நேச்சர் வந்து நம்ம இந்தியன் ட்ரெடிஷன்லேயே இருக்க ஒரு நேச்சராக இருக்குது. அந்த நேச்சரையும் இந்த போயமில் நம்ம ரைட்டர் வந்து சட்டைரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த போயமை இந்தியன் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் மேலே ஒரு சின்ன ஒரு அட்டாக் மாதிரி தான் நம்ம ரைட்டர் வந்து எழுதியிருக்காங்க. நம்ம இனிமே வந்து ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் நம்ம ரைட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டான்ஸா 1 அதை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது இவங்களோட கலீக்ஸை தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அவர் சிஸ்டர் புஷ்பா, சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அவங்களோட ஓன் சிஸ்டர் கிடையாது. பட் நம்ம இந்தியன் ட்ரெடிஷனில் யாருனாலும் நம்ம அக்கா ஆர் அண்ணா அந்த மாதிரி சொல்லுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் அவர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி புஷ்பாவை மென்ஷன் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஸ்டர் புஷ்பா வந்து இன்னும் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு 2-3 daysல வந்து கிளம்ப போகிறாங்க. ஸோ நம்ம அதுக்காக இந்த ஃபேர்வெல் பார்ட்டியில் வந்து கேதர் ஆகி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே ஒரு சிம்பிளான போயம் தான். ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஸ்டர் புஷ்பா வந்து இன்னும் 2-3 daysல வந்து ரிட்டையர் ஆகி கிளம்புறாங்க. ஸோ அதுக்காக கேதர் ஆயிருக்கும். இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் ஸ்டான்ஸா பார்த்தோம் அப்படின்னா, புஷ்பாவோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. புஷ்பா வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சனாக இருக்காங்க. அவங்களோட ஸ்வீட்னஸ் வந்து இன்டர்னல் ஸ்வீட்னஸ் மட்டும் கிடையாது, எக்ஸ்டர்னலாகவும் ஸ்வீட்னஸ். லைக் உள்ள மட்டும் இல்லை, வெளியுமே அவங்க ரொம்ப ஒரு ஸ்வீட்டான பர்சனாக இருக்காங்க. இந்த வார்த்தைகளை ஸ்டாண்டர்டாக இவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, கைண்ட் ஹார்ட்டட், ஜென்டில், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படிலாம் இல்லாமல் நம்ம இந்தியன்ஸ் வந்து அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரியே எக்ஸ்டர்னல் ஸ்வீட்னஸ், இன்டர்னல் ஸ்வீட்னஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கலாக ஒர்க்கில் ஆத்தர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் புஷ்பா வந்து ரொம்ப பார்க்கவே ஒரு அழகான ஒரு ஃபேஸில் இருக்க ஒரு பர்சனாக இருக்காங்க. அவங்க எப்போவுமே வந்து சிரிச்சுட்டே இருப்பாங்களாம். இந்த ரீசனுக்காக தான் சிரிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களோட ஃபேஸ் வந்து எப்போவுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்குமா, எந்த ரீசனுமே இல்லாமல் கூட புஷ்பா வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அண்ட் இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ப்ளசன்ட் லுக்கிங் அந்த மாதிரி இவங்க வந்து வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஷீ ஸ்மைல்ஸ் ஃபார் நோ ரீசன் அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸ், ரொம்ப அப்படியே இந்தியனைஸ்டு வேர்ட்ஸை வந்து அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் செகண்ட் ஸ்டான்ஸாக வந்து இருக்குது. புஷ்பா வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னலாக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க. எப்போவுமே அவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்களாம். தென் ஸ்டான்ஸா 3 பார்த்தோம் அப்படின்னா, புஷ்பாவோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி பேசியிருக்காங்க. புஷ்பா ரொம்பவே ஒரு ஹையான ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்களாம். ஹை ஃபேமிலியும் பாருங்க. அடுத்து நம்ம சொல்லுவோம்ல, அவங்க வந்து ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. அந்த பெரிய குடும்பத்தை அப்படியே ஹை ஃபேமிலின்னு கொடுத்துருக்காங்க. பட் ரியலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், ஹை ஃபேமிலி அப்படிங்கும்போது ஒரு ரிச்சான ஃபேமிலி. ரிச் அந்த வார்த்தைக்கு பதில் இதில் வந்து ஹை ஃபேமிலி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. புஷ்பாவோட ஃபாதர் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு அட்வொகேட்டாக இருக்காங்களாம். புஷ்பாவோட ஃபாதர் பற்றி பேசும்போது, புஷ்பாவோட ஃபாதர் எங்கே இருக்காங்க, பல்சார்லையா சூரத்லையா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து திங்க் பண்ணிக்கிறாரு. பல்சார், சூரத் இந்த ரெண்டுமே எங்கே இருக்க பிளேசஸ் அப்படின்னா குஜராத்தில் இருக்க பிளேசஸ். அவர் வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படி காமனாகவே பேசுகிறாரு. உங்கள் அப்பா வந்து ரொம்ப ஒரு பெரிய அட்வொகேட், இப்போ எங்கே இருக்காரு, பல்சாரா சூரத்தா எங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவராகவே பேசிக்கிறாரு. அவருக்கு வந்து ஆனால் ஞாபகம் இல்லை எந்த பிளேஸில் அவங்க ஃபாதர் இருக்காங்க அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை. இது வந்து தேர்ட் ஸ்டான்ஸாவாக இருக்குது. இதில் அவங்க ஃபாதர் வந்து ஒரு அட்வொகேட், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் வேர்ட்ல ஒரு வேளை கேட்கலாம். ஆர்எல்ஸ் பல்சார், சூரத் இந்த பிளேசஸ்லாம் இருக்கு, இதையும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஸ்டான்ஸா 4 பார்த்தோம் அப்படின்னா, அந்த பல்சார் சூரத் அப்படின்னு சொல்லி போன டாபிக்ல வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணார்ல, அப்படியே டாபிக் அப்படியே டீவியேட் ஆகி கொண்டு போறாரு. இதுவும் சட்டேரிக்கலாக தான் கொண்டு வராங்க. இப்போ நம்மளோட காலேஜஸ்ல யாரோ ஸ்பீச் கொடுக்கும்போது ஆர் கிளாஸ்ல யாரோ பேசும்போது ஒரு டாபிக் பேசிட்டு இருப்பாங்க, அப்படியே டீவியேட் ஆகி அது இன்னொரு டாபிக் அப்படி மாறும்ல, இதுவும் இந்தியன்ஸோட டெண்டன்சி அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஸ்டான்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பல்சார் சூரத் பத்தி பேசும்போது இவர் டாபிக்ல இருந்து அப்படியே டீவியேட் ஆகி இன்னொரு டாபிக்கு வந்து போயிடுறாரு. இவரோட அங்கிள் ஒருத்தர் இருக்காரு. அங்கிளுக்கு ஓல்டான ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு.
அந்த ஓல்டு ஃப்ரெண்டு வந்து சூரத்தில் தான் இருக்காங்களாம். அப்போ நம்ம ரைட்டர் வந்து ஒரு நாள் வந்து சூரத்துக்கு போயிருக்கும்போது அந்த அங்கிளோட ஓல்டு ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து தங்கி இருக்காங்க. தங்கி இருக்கும்போது அந்த ஒய்ஃப் இருக்காங்க, அந்த பர்சன் இருக்காங்களா, அந்த ஓல்டு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து இவருக்கு வந்து சமைச்செல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சமைச்சு கொடுத்த சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஃபேர்வெல் ஸ்பீச்சுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. அந்த டாபிக் டீவியேஷனை காட்டுறதுக்காக இந்த ஸ்டான்ஸால நம்ம ரைட்டர் வந்து இந்த மாதிரி எலமெண்ட்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது நடந்து வந்து ரொம்ப நாள் இருக்கும். பட் இப்போ வந்து அந்த சூரத் ஞாபகம் வந்ததுனால உடனே இந்த இன்சிடென்ட் வந்து அவருக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சான். அந்த ஒய்ஃப் வந்து எப்படி குக் பண்றாங்க அப்படின்னா, ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் குக்கிங் நைஸ்லி. ஸோ இந்தியனைஸ்ட் இங்கிலீஷை வந்து இதுலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸால பார்த்தோம் அப்படின்னா டைக்ரெஷன், ஒரு டாபிக் பேசிட்டு இருக்கும்போது எப்படிலாம் டைக்ரெஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்காங்க. புஷ்பாவோட ஃபாதர் பத்தி போகுது, தென் சூரத் பத்தி போகுது, அண்ட் இவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கூட வந்து ஆட் பண்ணிக்கிறாரு. தென் ஸ்டான்ஸா 5 பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முந்தின ஸ்டான்ஸால டைவர்ஷன் ஆகிச்சுல, ஸோ அது வந்து ஒரு ஸ்டாப் ஆகுது. இவரோட மெயினான டாபிக் வந்து திரும்ப வந்து வருவாரு. புஷ்பாவை பார்த்தோம் அப்படின்னா, புஷ்பா வந்து மென் கிட்ட மட்டும் பாப்புலர் கிடையாது, விமன் கிட்டையும் பாப்புலர் தான். எல்லாருக்குமே வந்து புஷ்பாவை வந்து ரொம்ப பிடிக்கும். மென் ஆல்சோ அண்ட் லேடிஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லி அந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. புஷ்பா வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு பாப்புலரான பர்சனாக வந்து இருக்காங்களாம். தென் ஸ்டான்ஸா 6 பார்த்தோம் அப்படின்னா, புஷ்பா கிட்ட யாராவது ஏதாவது ஒரு ஒர்க் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து புஷ்பா வந்து நோவே சொல்ல மாட்டாங்களாம், அப்படியே செஞ்சு வந்து கொடுத்துருவாங்களாம். எந்த வேலை இருந்தாலும் அது வந்து ரெடியாக அவங்க வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்ட்டு ரெடினஸாக இருக்க ஒரு பர்சன் தான் இந்த புஷ்பாவாக இருக்காங்களாம். இந்த ஸ்டான்ஸால ஜஸ்ட், ஒன்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரைட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் இக்னரண்ட்டாக யூஸ் பண்ண மாதிரி இந்த ஸ்டான்ஸால இந்த வேர்ட்ஸ் ஜஸ்ட், ஒன்லி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இப்படி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபன், ஒரு லாஃப்டர் வந்து கிரியேட் பண்ணுது. அந்த லைனை வந்து சொல்கிறேன், ஜஸ்ட் நவ் ஒன்லி ஐ வில் டூ இட், நானே இந்த வேலையை வந்து செஞ்சிருவேன் அப்படிங்கிறதுக்கு இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நவ் ஒன்லி ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து காமிக்கல் எஃபெக்ட்ஸ்க்காக தான் ரைட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டான்ஸாலேயே லாஸ்ட்டாக வந்து புஷ்பா வந்து இப்படி நல்லா ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அந்த ஸ்பிரிட்டை நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டான்ஸை வந்து முடிச்சிருக்காங்க. தென் ஸ்டான்ஸா 7 பார்த்தோம் அப்படின்னா, புஷ்பா வந்து அவங்களோட கலீக்ஸ் இருக்காங்கல்ல, கூட ஒர்க் பண்ணுற பர்சன் எல்லாருக்குமே என்ன ஹெல்ப் கேட்டாலுமே வந்து நோ அப்படின்னே சொல்லாமல் மறுபடி ஹெல்ப் பண்ணுவாங்களாம். இது வந்து ஒரு போன ஸ்டான்ஸோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலும் வந்து நோ சொல்லவே மாட்டாங்க. யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் உடனே வந்து செய்வாங்களாம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் வந்து அவரோட ஸ்பீச்சை வந்து முடிக்க போறாரு. இப்படி ஒரு நல்ல பர்சன் தான் புஷ்பாவா இருக்காங்க. அண்ட் இவங்க அப்ராடுக்கு போயிட்டு அவங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக போறாங்க. ஸோ நான் வந்து அவங்களுக்கு வந்து விஷ் பண்றேன், ஒரு ஹாப்பியான ஜேர்னியா வந்து நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்றேன். அண்ட் நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மற்ற ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் அவங்களோட ஸ்பீச்சை வந்து கொடுப்பாங்க. அண்ட் கடைசியில் மிஸ் புஷ்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த ஒர்க்கை வந்து சம் அப் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டான்ஸா 7ல ரைட்டர் வந்து சொல்லி வந்து முடிக்கிறாரு. ஒரு கன்க்ளூஷன் பண்ற மாதிரி முடிச்சிடுறாரு. ஸோ ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச்சை வந்து அழகாக போயமாக வந்து ரொம்ப ஹியூமரஸாக சட்டேரிக்கலாக நம்ம ரைட்டர் நசீம் எசேக்கியேல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் இங்கிலீஷ் ஸ்பீச்சோட ஒரு பேரடியாக வந்து இருக்குது. பேரடி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இமிட்டேஷன், அதை வந்து ஹியூமரஸாக மாக்கிங்காக கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பேரடி. ஹியூமரஸ் ஆர் மாக்கிங் இமிட்டேஷன் ஆஃப் சம்திங். ஸோ இந்தியன் இங்கிலீஷ் ஸ்பீச் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் எஜுகேட்டட் பீப்புளை வந்து சட்டையர் வந்து பண்றாங்க. இந்தியாவில் இவங்க வந்து எஜுகேட்டட் பீப்புள், அதுவும் அவங்களோட இங்கிலீஷே வந்து இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சட்டையரிக்கலா கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு காமிக்கல் எஃபெக்டாக, ஒரு பீப்புள் கிட்ட ஒரு லாஃப்டர் கிரியேட் பண்ணதுக்காக இப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் குட் பை பார்ட்டி ஃபார் மிஸ் புஷ்பா டிஎஸ். அந்த டிஎஸ் என்ன அப்படின்னா அந்த புஷ்பாவோட இனிஷியல். நம்ம இந்தியன்ஸ் கிட்ட இனிஷியல் போடுற அந்த ஹேபிட் இருக்குல்ல, அதுக்காக தான் இனிஷியலையும் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சட்டைரிக்கல் போயம். எந்த போய்ட்ரி கலெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த போயமோட டெக்ஸ்ட்டை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணுறேன். ஒரு சிம்பிளான ஒரு போயம் தான். ஒரு தடவை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். அண்ட் ஏதாவது லைன் கொடுத்து கொஸ்டின் கேட்டால் கூட உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், our dear sister is departing for foreign in 2-3 days and we are meeting today to wish her bon voyage. You are all knowing, friends, what sweetness is in Miss Pushpa. I don't mean only external sweetness but internal sweetness. Miss Pushpa is smiling and smiling even for no reason but simply because she is feeling. Miss Pushpa is coming from very high family. Her father was renowned advocate in Balsar or Surat.
I am not remembering now which place. Surat. Ah, yes. Once only I stayed in Surat with family members of my uncle's very old friend. His wife was cooking nicely. That was long time ago. Coming back to Miss Pushpa, she is most popular lady with men also and ladies also. Whenever I asked her to do anything, she was saying, "Just now only I will do it." This is showing good spirit. I am always appreciating the good spirit. Pushpa Miss is never saying no. Whatever I or anybody is asking, she is always saying yes. And today she is going to improve her prospect. And we are wishing her bon voyage. Now I ask other speakers to speak, and afterwards Miss Pushpa will do summing up. And that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.